ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ரேணுகா இருக்கா இல்லையா, ரேணுகாவாக நடிச்சிட்டு இருக்கிற சுடர், இவன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரை கேட்டாலே அப்படியே அலறி துடிக்கிறா. அதுவும் இல்லாமல் இவ ஏதோ பெரிய இந்த செக்கப் போகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு பில்டப் வேறு. நான் எங்கே செக்கப் பார்க்குறேனோ அங்கே தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவன் எதுக்காக தான் பயப்படுறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக இவங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்க யார் என்ன அப்படின்றத இவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க வந்துக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, டாக்டர் வந்து முக்கியமான ஆப்ரேஷனில் இருக்கார், அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்ல அவங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துக்கிட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க யார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இதோட உண்மையான கண்டிஷன் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல மறுநாள் ஃபோன் பண்ணி ராஜேஸ்வரி வர சொல்கிறாங்க. இவங்களும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக, என்னடா இது இந்த ராஜேஸ்வரி காலங்காலையிலே மேக்கப்பை போட்டுக்கிட்டு எங்கேயும் கிளம்பிச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அந்த இவ இருந்துக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறா. எதுக்காக அப்படின்னு கேட்க, அதுவா ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்ல இவள் போகிற போக்கே சரியில்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடருக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, எதையும் வெளிக்காட்ட முடியாது இல்லையா. அதனால் இவ இருந்துக்கிட்டு சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அது தெரியாத இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அதில் என்ன தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவன் எல்லாரையும் முட்டாளாக்கிடுவா. அதுக்கப்புறம் நம்ம தான் பேதம் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் நர்ஸ் இருந்துக்கிட்டு வந்தவங்க இந்தாங்க மேடம், டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டேன், அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்க வந்து முதல்ல பிறந்த குழந்தையிலேருந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இத்தனை வருஷமாக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க மண்டையிலும் சரி இவங்க உடம்புலையும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இவங்களை ஏதாச்சும் ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி ஃபுல் பாடி செக்அப் அப்படின்றத பெரிய பெரிய இதில் மல்டிநேஷ்னல் ஹாஸ்பிட்டல்லையும் மல்டிநேஷ்னல் கண்ட்ரிலையும் நீங்கள் போய் பார்க்கணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறா. அதை கேட்டால் இந்த சுடருக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. ஐயோ இது யாரோட டீட்டெயில்ஸ்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம டீட்டெயில்ஸ் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேணுகாவை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்தால் நம்ம இவளுக்கு ராஜேஸ்வரிக்கு ஐயோ இவ இவ்வளோ பெரிய தில்லாலங்கடையாக இருக்காளே, நானே ஒரு அப்பாட்டகரி, இவ எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்காளே, இவ என்ன பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஆனாலும் இவளுடைய ஆட்டத்தை அடக்கி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் இவன் நம்ம மண்டையில் மிளகா அரைச்சிடுவா. அதனால் இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த சுடர் இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா இவன் வந்து நம்மளை ஆட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும், என்ன ராஜி ஹாஸ்பிட்டல் போனீங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு முக்கியமான ஒரு விஷயமா போனேன், அது எனக்கு இவ்வளோ மனசில் ஒரு நெருடலாகவே இருந்துச்சு, இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓஹோ இவ என்ன தான் சொல்கிறாளா, இரு என்னவா நீ லாக் பண்ண பார்க்குற, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்தில் உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நேராக போய் ரஞ்சிதாவோட ரூமில் ரஞ்சிதா கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இவங்க நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ரஞ்சிதா அன்னைக்கே சொன்னாங்க, எனக்கு அப்போவே ஒரு டவுட் வந்துச்சு, இவளை அந்த ரவியோட வீட்டில் பார்த்தேன், இவளுக்கும் அந்த ரவிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதே மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரஞ்சி நீ சொன்னது 100% உண்மை, இவன் வந்து ஞாபக மாதிரி கேஸும் இல்லை, இவர் ரேணுகாவும் இல்லை, இவன் அந்த ரகுவோட ஆள், இவன் எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்றத சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இவன் நம்ம எல்லாரையும் மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத தீவிரமாக யோசிக்க, இன்னொரு பக்கம் இந்த சுரர் இருந்துக்கிட்டு இவங்களை எப்படி குழப்பி விடலாம், அதுக்கப்புறம் மல்லியை எப்படி போட்டு தரலான்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் யோசிக்க ஒரே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் இந்த விஜய் இருந்துக்கிட்டு மல்லியை வெறுத்து தள்ளுறாரு. அதுக்கு காரணம் மல்லி வந்து ராஜேஸ்வரி கிட்ட போய் இவங்களுடைய புது பிஸ்னஸ் ஐடியாவை வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுவும் போய் அப்படின்றது நல்லாவே தெரியும் விஜய்க்கு. ஆனாலும் இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மல்லியை வந்து அவர் வெறுக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் நான் எப்படி கோவத்தோட போனாலும் நைட் வந்து மல்லியை கொஞ்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கும் சுடருக்கும் தெரியல போல. அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.